திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணர்கின்ற நேரத்திலே நீங்கள் முதல் நாள் இரவே நல்ல உறங்க தொடங்குகின்ற பொழுதே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நமச்சிவாய 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 என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுதல் வேண்டும். அது விடியற்காலையிலே உங்களுக்கு நமச்சிவாய 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 என்ற அந்த ஒலியானது காதிலே வந்து கேட்கும். மிக இனிமையாக இருக்கும். தேன் வந்து பாயுது காதினிலே என்பார்லிய பாரதியர். அதை போல நமச்சிவாய என்ற மந்திரமானது மிக அருமையாக ஒலிக்கும். எனவே அடியார் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் நமச்சிவாய 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 என்று சொல்லி நலம் வள பெற்று வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறை என்பதுமே அனைவரும் அறிவீர்கள். திருத்தாண்டகம். 6ஆம் திருமுறையிலே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய திருத்தலம் திருப்பள்ளியின் முக்கூடல். நாகை மாவட்டத்தில் பக்கத்தில். இப்பொழுது திருவாரூர் மாவட்டம் தான். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூருக்கு வடக்கே விற்குடி என்ற ஒரு தொடர்வண்டி நிலையம். அந்த தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 1½ கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது சுவாமி முக்கோணநாதேஸ்வரர் அம்மை மைமேவு கண்ணி. ராமர் வழிபட்ட திருத்தலம் இந்த திருமுக்கூடல். எனவே அடியார் பெருமக்களே, இந்த திருமுக்கூடல் என்னும் திருத்தலமானது மிகச்சிறப்பானது. வாகீசர் யாரு? அப்பர் பெருமான். திருப்புகலூர் தொழும் விருப்புடையவரை திருவாரூரில் இருந்து கொண்டே பல தலங்களை பல பதிகளை வணங்கி செல்லுங்கள். திருப்பள்ளியின் முக்கூடல் பணிந்து பாடி அருளியது இந்த பதிகம். மைமேவு கண்ணி உடனமர் முக்கோண நாதேஸ்வரர். 4வது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். திருத்தாண்டகம். போர்த்தானை ஆனையின் தோல் புறங்கள் 3 பொடியாக எய்தானே. போர்த்தானை ஆனையின் தோல் புறங்கள் 3 பொடியாக எய்தானை. புனிதன் தன்னை வாத்தாங்கு வனமுலையாள் பாகன் தன்னை மறிகடலுள் நெஞ்சுண்டு வானோர் அச்சம் தீர்த்தானை. தென்திசைக்கே காமன் செல்ல சிறிதளவில் அவன் உடலம் பொடியாக ஆங்கே பார்த்தானை. பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறு. யானையினுடைய தோலை போர்த்தியவன் நம்பெருவன். முப்புறங்களில் சாம்பலாகுமாறு அம்பு எய்தவன். அதே நேரத்தில் மிகவும் தூய்மையானவன். கச்சு அணிந்த முலையுடைய பார்வதி பாகனாக இருக்கிறான். அலைகள் கரையே அடைந்து மீண்டு வரும் கடலிலே தோன்றிய விடத்தை உண்டு தேவர்களினுடைய அச்சத்தை எல்லாம் போக்கியவன். மன்மதன் யமனுலகத்தை அடையுமாறு
சிறிது நேரத்திலே அவன் உடலம் சாம்பலாகுமாறு தீத்தோன்ற விழித்தவனாய் உள்ள பள்ளியின் முக்கூடலில் உரைகின்ற பெருமானை பலகாலம் சிந்திக்காமல் பயனில்லாமல் யான் தடுமாறி திரிந்த செயல் மிகவும் இறங்கத்தக்கது என்கிறார். தென்திசை என்பது உங்களுக்கு இங்கே காலனுடைய ஊரை குறிக்கக்கூடியது. எனவே அவன் அம்பு எய்து அந்நொடியிலேயே என்று பொருள். பார்த்தான், நெற்றிக்கண்ணாலே நோக்கினான். எனவே அப்படிப்பட்ட அருமையான திருப்பள்ளியின் முக்கூடல் திருத்தலத்தை நாம் காண வேண்டாமா? வாருங்கள் திருவாரூர் செல்வோம். அங்கிருந்து நகர பேருந்திலேயே திருப்பள்ளியினுடைய முக்கூடலை சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவாதிரி சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.